இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீரேந்திர பட்டேல் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சராக எங்களுடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அண்ணா அப்பொழுது முதலமைச்சர். அன்றையிலிருந்து இந்த காவிரி பிரச்சனை அன்றையிலிருந்து இது தொடர்ந்து பல்வேறு வகையில பல சட்ட போராட்டங்கள்லாம் நடைபெற்று அதற்கு பின்னால் உயர்நீதிமன்றத்திற்கு போய் உச்சநீதிமன்றத்திற்கு போய் அப்புறம் ட்ரிபுனல் வந்து இப்ப அத்தாரிட்டி இருக்கிறது. இதற்கு பெரிய இதற்கு பல்வேறு வகையில சட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இது முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். ஆனால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாங்கம் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே நாமும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனை, காவிரி டெல்டா பிரச்சனை, இதில் அரசியலே கூடாது, இதில் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த பிரச்சனை வருகை என்ற உடனேயே வில்சன் மூத்த வழக்கறிஞர் அழைத்து டெல்லிக்கு அங்கே இருக்கிற சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடத்திலாம் இரவோடு இரவாக பேசி இதற்கு இப்படி திருத்தம் கொண்டு வந்தால்தான் இது முழுமை பெறும், பிற்காலத்திலே உரிமையாக அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு நிறுத்த முடியும் என்ற நிலை ஏற்பட்டதான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை படித்து பார்த்து பெருந்தன்மையோடு இதை இணைத்து ஒன்றாக போராடுவோம் என்ற நிலையில் தான் இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றி அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்துமல்ல. 110 நாங்கள் எதுவும் சொல்லல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.